Hi friends, welcome to Aksharna creations. நான் இன்னைக்கு பண்ண போவது குட்டீஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் ஐஸ்கிரீம் தான். வீட்டில் ஈஸியாக சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணது தான் பார்க்க போகிறோம். சாக்லேட் சிரப் யூஸ் பண்ணி சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ணது எப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி அது மறக்காமல் பார்த்துக்கோங்க. கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணி ஈஸியான சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணலாம். நான் இங்கே 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். அந்த சுகர் இந்த கொக்கோ பவுடர் கூட ஆட் பண்ணலாம். அது கூட 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸு ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. வேற ஒரு பவுலில் 1 கப்பு விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணலாம். விப்பிங் க்ரீம் நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாக்லேட் மிக்ஸு இந்த விப்பிங் க்ரீமில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். சாக்லேட் மிக்ஸ் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஷ்யூ நட்டு க்ரஷ் பண்ணது கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் சாக்கோ சிப்ஸும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸ் வேறொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். டெக்கரேட்டுக்காக சாக்கோ சிப்ஸு கேஷ்யூ நட் எல்லாம் ஆட் பண்ணி 8 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. எயிட் ஹவர்ஸுக்கு அப்புறம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான டேஸ்டான குட்டீஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.